இப்போது பட்டர் கார்லிக் தோசைக்கான அந்த பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, உரல் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உரல் இருக்கும் இல்லையா, இந்த உரல் இருக்கும், சின்ன உரல். இந்த உரலில் தான் நான் பேஸ்ட் இப்போ செஞ்சுக்க போகிறேன். மிக்சியில் வேணுங்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். பட் நம்ம உரலில் வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் உரலில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு. இது பட்டர் கார்லிக் பேஸ்ட் இல்லையா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா தோலை உரித்து எடுத்திருக்கேன். தோல் உரிக்காமல் சும்மா ஒரு 2-3 அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். பட்லாம் தோல் உரித்து தான் எடுத்திருக்கேன். தோலோடு சாப்பிடும்போது நம்ம உரல் அடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த தோல் கொஞ்சம் ரஃப்பாக நம்ம வாயில் கடிப்படும். அதனால் நான் தோல் உரிச்சிருக்கேன். மிக்சியில் அடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தோலோடையே அடிச்சுக்கலாம். தோலோடையே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் பூண்டை மட்டும் இடிச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் திப்பியாக தான் இருக்குது. இப்போ இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் உப்பு. இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் தான். நம்ம ஆல்ரெடி தோசையில் என்ன பண்ணியிருப்போம், மாவுக்கு உப்பு போட்டிருந்துருப்போம். இது இந்த பேஸ்ட்டுக்கான உப்பு தான் நான் போட போகிறேன். இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நான் பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு தான் மிக்சியில் நல்லா பவுடராக்கி ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, தனி மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டர். இது பட்டர் கார்லிக் பேஸ்ட்டில் நமக்கு பட்டரும் கார்லிக்கும் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரெண்டு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிப்போம். பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் நான் எனக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பட்டர் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் உரலில் இடிச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தோசையில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் தோசை எடுக்க போகிறேன். தோசை ஊற்றிட்டு உடனே நீங்கள் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா மாவோடு அது பிசுன்னு ஒட்டிக்கும். தோசைக்கான ஆயில் இப்போ ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு தோசையில் நம்ம லைட்டாக கொஞ்சம் தோசை பார்த்திங்கன்னா வேகிற ஸ்டேஜ் வந்துச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். பட்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணாலே நல்லா இழுத்து வரும் அந்த பேஸ்ட்டு. பாருங்கள், ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ தோசை நான் திருப்பி போட்டு போகிறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை மாதிரியே தெரில, இது வச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் நான் தோசை கரண்டிலேயே. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். தோசை ஊற்றினா உடனே நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிடக்கூடாது. மாவோடு அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒட்டிடும் நல்லா. அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் வேகட்டும். அடுப்பை வந்து ஃபுல்லாக நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ண போகிறேன், நான் ரெடி பண்ணி வச்ச பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நடுவில் போட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நீங்கள் பட்டர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக வந்து அது நல்லா வலிஞ்சு நல்லா வரும், அது ஸ்ப்ரெட் ஆகி. கொஞ்சம் பேஸ்ட் தான் போட்டேன், அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும். இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் எதுவுமே சட்னிக்கு எதுவுமே வைக்கணும் ஒரு அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் மோடில் போட்டு விட்டுரு. இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்க போகிறேன். பாருங்கள் தோசை நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நான் வர பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள் தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ முறுமுறுன்னு பட்டர் கார்லிக் தோசை ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்கிற தோசை மாமா கடையோட பூண்டு தோசை சிக்னேச்சர் ரெசிபி இதுதான். பார்த்தீங்கன்னா நான் ரிவீல் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஆரூர் ரேவதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.